ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு நாட் ஒன்று பார்க்கலாம். ஸ்கொயர் நாட் ஒன்று பார்க்கலாம். த்ரெட் வித் ஸ்கொயர் நாட்டு. இதில் வந்து நான் 4 பீஸ் வந்து 2 இன்ச் அகலத்துக்கு வந்து ஸ்கொயர் பீசஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி. அதை வந்துட்டு அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப லேஸ்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்ற ஐடியாவில் நான் வந்து இதை ப்ளைனாக தைப்போம். அதனால் வந்து ஸ்கொயர் நாட்டு வந்துட்டு த்ரெட் நாட்டு வைக்கலாம் அப்படின்னு. இந்த த்ரெட்டை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்தியே வந்துட்டு அந்த நைஃபே வந்துட்டு ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேறு பிளைட் எடுத்துன்னு வந்து கட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது என்ன பண்ணணும்னா, இந்த 4 பீசஸில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, 2 கார்னர்ஸ் வந்து தைச்சிக்கோங்க. 2 சைடை வந்து மடித்து தைச்சிக்கோங்க. ஒரு 1/2 சென்டிமீட்டர் நீங்கள் முன்னாடியே மடித்து தைச்சிக்கோங்க. நான் இதில் மடித்து தைக்கல, சரிங்களா? எனக்கு வந்து அது பழக்கமாகிடுச்சுன்றதுனால நான் மடித்து தைக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். 2 சைடை வந்துட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் மடித்து தைச்சிருங்க. மீதி இருக்க 2 சைடில் இந்த த்ரெட்டை வச்சு 2 சைடை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு தையல் போட்டுக்குங்க, சரிங்களா? நான் சொல்கிறது புரியுது இல்லையா? 2 சைடு மடித்து தைச்சிருங்க. 2 சைடுக்கு வந்துட்டு த்ரெட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 பீஸை மேலே வச்சு அந்த த்ரெட் இருக்கிற இடத்துல மட்டும் வச்சு தைச்சிக்குங்க. தைச்சிட்டு நீங்கள் திருப்பிட்டு நல்லா வந்து சீவி விட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுங்க. அந்த கார்னர் சரியாக வரல அப்படின்னாக்கா, ஏன்னா பாயிண்ட் நம்ம வந்து ஸ்கொயர் பீஸ் பண்ணுறோம், ஸ்கொயர் நாட் செய்கிறோம் அப்படின்றதுனால வந்துட்டு அந்த கார்னர் சரியாக வரலாம். அந்த மாதிரி ஊசி வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. மேல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் இதை அழகாக ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுங்க. ஃபைனலாகவும் ஒரு ட்ரிப்பு வந்து நீட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுங்க. ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நம்ம அந்த நாட்டுக்காக நம்ம த்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஃபில்லிங் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்பையை அப்படியே வச்சோம்னாக்கா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, வேஸ்ட்டு நூல் எல்லாத்தையுமே வந்து இது உள்ள பாதியாக 2 போர்ஷனாக பிரித்து இதில் பாதி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஏன்னா 2 சைடும் எட்ஜ் தையல் இருக்குது ஆல்ரெடி. இப்போ சென்டரில் நாட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, இல்லை நான் கொஞ்சம் லேஸ் தரேன், அந்த லேஸ் வச்சு நீங்கள் மேலே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவங்க கொடுத்த லேஸை வச்சு நான் மேலே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த நாட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது நம்ம இந்த லேஸ் வைக்காமலும் விட்டுருக்கலாம், அதுவுமே டீசெண்டாக நல்லாயிருக்கும். அவங்க அப்படி விருப்பப்பட்டதுனால நம்ம வந்து இந்த லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். இவ்வளோ தான், சரிங்களா? நம்ம அவங்க விருப்ப பிரகாரம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இதுதான் நம்ம வேலை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் என்ன டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.